லாஸ்ட் வீக் நம்ம சார்டிஸ் பார்த்தோம். சார்டிஸ் சர்ச் இந்த வாரம் பார்க்குறது வந்து இந்த நான் கொடுத்த அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப் ஒன்று அனுப்பியிருந்தேன்ல. ஸோ எஃபிஷியஸ், ஸ்மிர்னா, பெர்கமம், தியத்தாரா, சார்டிஸ், நவ் யூ கம் ஹியர் ஃபிலடெல்ஃபியா. ஸோ இப்படி போயிட்டு இப்படி இந்த ரூட் இப்படி போயிட்டு கீழே இறங்குது. ஸோ வி ஆர் ஹியர் ஃபிலடெல்ஃபியாவில் இருக்கிறோம், 6th சர்ச். ஸோ இதுதான். ஸோ இந்த மேப் எது கொடுக்குறாங்க, ஸோ தட் யூ நோ தட் இது எல்லாமே ரியல் பிளேசஸ் டர்க்கியில் இருக்கிறது இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பேரை கேட்குறோம், ஃபிலடெல்ஃபியா, சார்டிஸ், ஏதோ அது அப்படிங்கிறது இல்லாமல் அது உண்மையில் இருக்கிற இடங்கள், அதனுடைய இதை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு தான் அந்த மேப்ஸ் நான் கொடுத்தது. ஸோ ஃபிலடெல்ஃபியா அப்படின்றத நம்ம அந்த சிட்டியை நம்ம பார்க்கும்போது அதனுடைய மீனிங் நம்ம பார்க்குறோம்னா, ஃபிலடெல்ஃபியானா பிரதர்லி லவ்னு அர்த்தம், சகோதர அன்பு அப்படின்னு அர்த்தம். அது கிரீக்கில் அந்த அன்பு, லவ் அப்படின்ற வார்த்தை, இங்கிலீஷில் நம்ம சிம்பிளாக லவ்னு சொல்கிறோம். பட் இந்த சேம் வேர்ட் கிரீக்கில் பார்க்கும்போது இட் ஹாஸ் 8 மீனிங்ஸ். இந்த லவ்ன்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ ஈராஸ்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அந்த லவ்வை மீன் பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஃபிலியோ அப்படின்ற ஒரு லவ் இருக்குது. அது வந்து இட்ஸ் த லவ் பிட்வீன் பிரதர்ஸ், ஒரு 2 பேருக்குரிய ஒரு இட் ஹாஸ் நத்திங் டு டூ ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், பட் ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவமான ஒரு அன்பு. அதாவது நம்ம பிப்ளிக்கல் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, தாவீதுக்கும் ஜோனத்தானுக்கும் இருந்த அந்த ஒரு அன்பு, த ஜோனத்தான் அண்ட் டேவிட் ஹேட், அந்த ஒரு டீப் லவ், அதை தான் ஃபிலியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரீக்கில். ஸோ தே ஹேவ் அதில் அகாப்பே லவ்னு இருக்கும். அகாப்பே லவ் வந்து இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், செல்ஃப்லெஸ் லவ் தான் அகாப்பே லவ்னு சொல்லுவாங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஒரு மனுஷனுக்கு அந்த அகாப்பே லவ் தெரியாது, பணம் காமிக்க முடியாது. பட் தட் இஸ் வை ஜான் எப்பவுமே லவ்னு யூஸ் பண்ணும்போது he always use that word agape. ஏன்னா அந்த செல்ஃப்லெஸ் லவ் இட் கேன் அப்ளை ஒன்லி டு ஜீசஸ் கிரைஸ்ட். வேற யாருக்குமே எவ்ரி மேன் இஸ் இன் அ வே செல்ஃபிஷ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிலியோ அப்படின்ற லவ் வந்து இட்ஸ் பிட்வீன் பிரதர்ஸ். ஸோ அதில் வர்ற ஃபிலியோ அப்படின்றது வர்றதுதான் ஃபிலோடெல்ஃபியா. ஸோ அட்டாலுஸ் II அப்படின்னு ஒரு எம்பரர் வந்தான். அவன் வந்து ஹி லவ் ஹிஸ் பிரதர் ஸோ மச். அப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வரும்போது பவருக்குன்னு வரும்போது பிரதர் இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி, கொண்டுருவானுங்க, தூக்கி போட்டுருவானுங்க. பட் இவனும் பிரதரும் ரொம்ப தேவர் டுகெதர் ஆன் திஸ். அவன் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் தேவர் டுகெதர். ஸோ அவன் ஒருத்தன் இறந்துட்டான், அதுக்கப்புறம் தான் அடுத்த அந்த he became the king. So they loved each other, அந்த 2 brothers. So அவன் கண்டுபிடிச்ச சிட்டி தான் Philadelphia. So they named it after him, Attalus, because it to demonstrate his brotherly love. அதுதான் அவன் அங்க அந்த பேர் இட் மீன்ஸ் தட். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிரீக் ஜியோகிராஃபி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் வந்து அதை இன்வைட் பண்ணுறாங்க, அந்த டர்க்கி பார்ட்டில் வராங்க. வெஸ்ட்ல தே கம் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். சரியா, ஈஸ்டர்ன் பார்ட்டில் வரும்போது, ஈஸ்டர்ன் பார்ட்டில் எண்டில் தான் இது உங்களுக்கு வருது, ஃபிலடெல்ஃபியான்றது வருது. இந்த ஃபிலடெல்ஃபியா சிட்டியை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நிறைய மலையில் வாழ்கிற அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க வந்து தேவர் நாட் டூ மச் இன்ட்ரெஸ்டட் இந்த கிரீக் கல்ச்சரோ இதுலையோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அது வரைக்கும் எல்லாரும் கிரீக் கல்ச்சர், அலெக்சாண்டர் வந்து அவன் கான்கர் பண்ணும்போது இது வரைக்கும் வந்து பிடிச்சிட்டான். பட் அதுக்கப்புறம் அலெக்சாண்டருக்கு அப்புறம் அந்த எம்பையர் வந்து டேக்கன் ஓவர் பை த ரோமன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு த ஃபார்தஸ்ட் ஈஸ்ட் எண்ட் ஆஃப் த எம்பையர். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அவங்களாம் யாருமே இந்த கிரீக் கல்ச்சரோ கிரீக் லாங்குவேஜுக்கோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது. ஸோ ஃபிலடெல்ஃபியா அந்த சிட்டியை அவங்க உருவாக்குனதே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ மிஷன் ஃபீல்டு மாதிரி, நாட் டு ஸ்ப்ரெட் காஸ்பல் பட் டு ஸ்ப்ரெட் கிரீக் லாங்குவேஜ், கிரீக் கல்ச்சர். அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபிலடெல்ஃபியா சிட்டியை உருவாக்குனாங்க. இட் வாஸ் பில்ட் வித் அ இன்டென்ஷன் டு ஸ்ப்ரெட் த கிரீக் வே ஆஃப் லைஃப். அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்லேருந்து ஒரு ரோடு வரும் டு ஈஸ்ட். ஸோ அந்த ரோடு மீட் பண்ணுற இடமும் இதுதான். இட்ஸ் கால் த கேட்வே வேர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிலடெல்ஃபியாவில் தான் மீட் பண்ணுது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ டோர்வே. இட்ஸ் அ டோர் த்ரூ விச் எவ்ரிபடி கேன் கோ. இங்கேருந்து ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டிரான்சிட் பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து வர்றவங்க, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகிறவங்க, வெஸ்ட்லேருந்து வர்றவங்க, தே மீட் தேர். ஸோ அந்த எக்ஸாக்டாக அந்த எம்பரஸ் ஹைவேன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு பேர். இட்ஸ் ஹைவே. யூரோப்லேருந்து வரவங்க ஈஸ்ட்டு போகிறவங்க த்ரூ தேட் அதில் தான் போவாங்க.
and it's called அதனுடைய it's also called little Athens. ஏன்னா அதனுடைய சிட்டிஸ் எல்லாமே அப்படி ஏத்தன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். கிரீக் பில்டிங்ஸ், கிரீக் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அந்த ஸ்ட்ரீட்ல நீங்க நடந்து போனீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் யூஆர் வாக்கிங் இன் சம் பார்ட் ஆஃப் ஏத்தன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ ஏத்தன்ஸ் தான் அந்த காலத்தில் உங்களுக்கு கிரீக் கல்ச்சரோடைய கேபிட்டல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வந்தாலுமே they were promoting Greek culture தான், Greek culture, Greek language அதை தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அதுதான் that was the thing about Philadelphia, and it was like a mission field for the Greek language and culture. It was filled with Greek philosophy and philosophers. அது கூட சேர்ந்த Greek godsம் வராங்க. ஸோ அந்த Philadelphia is known for its wine. நிறைய வைன் கிரேப்ஸ் நல்லா வளரும். volcanic சாயில்ன்றனால கிரேப்ஸ் நல்லா விளையும். ஸோ டைனசிஸ்ன்ற ஒரு கிரீக் காட் தான் இட்ஸ் கால்ட் த காட் ஆஃப் வைன், ட்ரிங்கிங் அண்ட் மேரி மேக்கிங் வைன். அதுக்கு ஒரு கடவுள் வச்சிருப்பாங்க கிரீக்ஸ். ஸோ கிரீக்ஸ் ஹேவ் காட் ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள். ஸோ இங்கே வந்து டைனசிஸ்ன்ற காடோடைய டெம்பிள் அங்கே இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ லாஸ்ட் வீக் நான் சொல்லும்போது சொன்னேன் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் ஒரு காட் இருக்கும்ன்றது. ஸோ மெடிசின்னா அதுக்கு ஒரு காடு, இதுக்கு ஒரு காடு. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ வால்கானிக் ஏரியா. எர்த்குவேக் அடிக்கடி வரும். இட்ஸ் அ எர்த்குவேக் ப்ரோன் ஜோன். அடிக்கடி எர்த்குவேக் வரும். ஸோ தட்ஸ் ஹவ், அதுதான் பேசிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஃபிலடெல்ஃபியானா அதுதான். இட்ஸ் அ நியூ சிட்டி ஃபவுண்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி டு கிரீக் கல்ச்சரையும் இதையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் அதை ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த சபைக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. ஸோ இதுதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த சபைக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. அண்ட் டு த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் இன் ஃபிலடெல்ஃபியா ரைட் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஒன், த ட்ரூ ஒன், ஹூ ஹேஸ் த கீ ஆஃப் டேவிட், ஹூ ஓப்பன்ஸ் அண்ட் நோ ஒன் வில் ஷட், அண்ட் ஹூ ஷட்ஸ் அண்ட் நோ ஒன் கேன் ஓப்பன். ஸோ இதுதான் இங்க ஜீசஸ் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போது ஒவ்வொரு விதத்தில் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது the words of the holy one and the true one அப்படின்றார். பரிசுத்தம் உள்ளவன், அதுக்கடுத்த ட்ரூ ஒன். ட்ரூ நீங்க பார்க்கும்போது ட்ரூ இங்க யூஸ் ஹோலி நமக்கு தெரியும், பரிசுத்தம் காட்ஸ் பேசிக் the only character holiness தான் அவரு. there is nothing, there is unholy about him, அது நமக்கு தெரியும். பட் இங்க யூஸ் பண்ணிருக்க ட்ரூ அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு வந்து ட்ரூ ஆர் இஸ் இட் இன்னொரு கவுண்டர்ஃபிட், அதாவது ரியல்லா இஸ் இட் ரியல் ஆர் இட்ஸ் இட் ட்ரூ, புரியுதா? இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டை நீங்கள் டிரான்ஸ்லேட் எக்ஸாக்டாக அந்த கிரீக் வேர்டை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா நம்ம ட்ரூ அப்படின்னு சொல்லும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம், ஆர் ட்ரூ ஆர் ரியல். இஸ் இட் ரியல் ஆர் அன்ரியல்? இங்கே யூஸ் பண்ணியிருக்க வந்து இட்ஸ் ரியல்ன்ற வேர்ட். ஸோ அந்த வார்த்தை தான் இங்கே யூஸ் பண்ணிருக்கு. இஸ் சேயிங் தட் த ஒன் ஹூஸ் ட்ரூ. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ட்ரூ இஸ் ரியல், ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி ஆர் த சேம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஐ எம் ரியல், ஐ எம் த ரியல் ஒன். So Jesus is saying that when he says truth, he is saying that I am the real one. I am the real one. I am the ungalukkaga vanda or the real man who came from heaven. I am the real one. So the real என்ற word தான் நீங்க you have to hold on to it. It's not counterfeit. It is not something different. It is the real. I am the real one. அதான் இங்க சொல்றாரு. ஸோ இந்த ட்ரூன்ற வார்த்தைக்கு மீனிங்கே அதான். இட்ஸ் தட் ஐ எம் த ரியல் ஒன். ரியாலிட்டி, இட்ஸ் அ ரியாலிட்டி, இட்ஸ் ரியல். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ரியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரூத் ஷுட் ஆல்வேஸ் பி ரியல். இஃப் இட்ஸ் நாட் ரியல், இட்ஸ் நாட் ட்ரூ. ட்ரூத் டு ரியாலிட்டி நம்ம we have to see that. ஸோ நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது we will whatever is real has to be true. Whatever is not real, it's not true. ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது எனிதிங் தட் இஸ் நாட் ட்ரூ cannot be real. ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஸோ இப்படி தான் இந்த கான்டெக்ட்ல இப்படி எழுதுற. then he says who has the key of David and who opens no one will shut, when he shuts no one can open. See, நம்ம எல்லாரும் we are all interested when God says when I open no one can shut. We are excited about that. We are excited about that. But there is another word. இன்னொரு வார்த்தையும் இருக்கு. The one I close, nobody can open. So he
The key எதுக்குன்னா, the key is to open. The key எதுக்கு வந்து, it's also to close. The God who opens is the same God who closes. So when now திறக்கும் போது யாரும் அதை மூட முடியாது. நான் மூடும் போது யாரும் அதை திறக்க முடியாது. Because the key is with me. See, you have to understand this very clearly, that God, the God who opens is the same God who closes. So நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல when we go through situations, we find some doors close. எல்லாருக்கும் அது நடக்கிறது தான். So when God opens the door, we are excited. நம்ம வந்து சாட்சி சொல்லுவோம் எல்லாத்துலயும். But when He closes something, we are not so excited. But it's the same God doing that. It is the same God doing that. And everything. So அதான் நான் சொன்னேன்ல, ரியாலிட்டின்றது, ட்ரூத்ன்றது, ரியல்ன்றது வந்து even when the door closes, He is still real, He is still true. புரியுதா? Even when the door closes, He is still the real God, He is still the holy God, He is still the reality in our lives. See, ரியாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். That's what அந்த வார்த்தை யூஸ் பண்றது. I am the true, I am real, I am real. So even when the door closes, அந்த கதவு அடைக்கப்பட்டாலும், that is reality. Accept the reality. நம்ம வந்து we always want to, we don't want to be in the reality thing. நம்ம வந்து we always imagine some things. நம்ம அநேக நேரத்துல வந்து நம்மளுடைய மைண்ட்ல இப்படி நடக்கும், இப்படி நடக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி. So that is not real. Real is whatever Jesus does, whatever He comes. அவருடைய கேரக்டர் தான் real, whatever is real. Even when the door is closed, that's real. That's real. You learn to accept reality. Learn to accept reality. When you accept reality, that is what it means that He is the real one. He is the real one. He is the true one. He is the real one. So when He says, I close, I have the key of David, and I close and I open and nobody can close. See, இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சபைக்கும் ஆண்டவர் எழுதும்போது அந்த சர்ச்சோடைய யூனிக், அந்த சிட்டியோடைய யூனிக்னஸை பேஸ் பண்ணி தான் அவர் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. நீங்க நல்லா பாருங்க. I told you this is the gateway or the door to the east. So இங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த டோர் ஓப்பனிங் கீஸ் அதை ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். So that they can understand it. இதை ரொம்ப அழகா பார்க்கலாம். That's why Jesus Christ is absolutely aware of everything. இந்த சிட்டிஸ், இந்த 7 நீங்க பாத்தீங்கன்னா இந்த 7 சிட்டிஸோட ரியாலிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு எழுதுறாரு. அந்த லெட்டரே அதுல தான் இருக்கும். So when He says keys, Philadelphians will know that this is the door opening keys. அதெல்லாம் அவங்க கேட்கும்போது they know this is the doorway to the east. So they are at the doorway to the east. The door அப்படின்ற வார்த்தை வந்து they understand that very clearly. See, இந்த வார்த்தை பழைய ஏற்பாடுல இருக்கு. See, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தல், if you want to understand revelation, you have to understand the Old Testament. New Testamentக்கு correspondence இருக்கு, but most of the things that ரெவலேஷன்ல கோட் பண்றது வந்து it's in the Old Testament. நீ Old Testament நல்லா படிச்சீங்கன்னா, prophecies நல்லா படிச்சீங்கன்னா, you will be able to understand Revelation very clearly. There is a lot of connection there. இப்போ இந்த கீயோடைய இந்த key of David, இது what does it mean, the key of that he has the key of David? ஒரு ஐசாயால ஒரு இது இருக்கு பாருங்க. ஏசாயா 22ல பாருங்க. ஐசாயா 22ல ஐசாயா 22 19 to 25 நீங்க வாசிங்க. அதை ஃபுல்லா கான்டெக்ஸ்ட்ல வாசிக்கணும்னா 19 to 25 நீங்க வாசிங்க அது. பட் நான் வந்து Yes, I will drive you out of office, says the Lord. I will pull you down from your high position. Okay. And then I will call my servant Eliakim, son of Hilkiah, to replace you. I will dress him in your royal robes and will give him your title and your authority. And he will be a father to the people of Jerusalem and Judah. I will give him the key to the house of David, the highest position in the royal court. When he opens doors, no one will be able to close them. When he closes them, no one will be able to open them. Okay. He will bring honor to his family's name, for I will drive him firmly in place like a nail in the wall. They will give him great responsibility, and he will bring honor to
even the lowliest member of his family. family. But the Lord of heaven's armies also says, the time will come when I will pull out the nail that seemed so firm. It will come out and fall to the ground. Everything it supports will fall with it. I, the Lord, have spoken. I the Lord of see இதுல பாருங்க இதனுடைய கான்டெக்ஸ்ட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா there is this palace keeper இருக்கான் அவனுக்கு வந்து he has the key of the palace of டேவிடோட பேலஸோட கீ அவன்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவனுக்கு தான் அந்த கீ இருக்கு. அவன் எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த கீ. அவனுக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பு கொடுத்துருந்தாரு. இப்போ இவன் என்ன பண்றான்னா நீங்க ஃபுல்லா அதை கான்டெக்ட்ல வாசிக்கும் போது இவன் என்ன பண்றான்னா இவன் வந்து அந்த பொசிஷனை அபியூஸ் பண்றான். யூசிங் இட் ஃபார் ஹிஸ் ஓன் பர்பஸ், பர்சனல் பர்பஸ். அப்போ அந்த அதுல வந்து ஒரு கல்லறை அவனுக்கு கட்டிக்கிறான். he builds a tomb for himself அந்த பேலஸ் இதுல. ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் இந்த ப்ராபசி ஆண்டவர் ஐசாயா மூலமா எழுதுறாரு. ஐ வில் புல் யூ டவுன் ஃப்ரம் யுவர் ஹை பொசிஷன் அண்ட் உனக்கு பதிலாக ஐ வில் நேம் திஸ் பர்சன் அண்ட் அவனுக்கு அந்த ராயல் ரோப்ஸ் நான் கொடுப்பேன். ஐ வில் கிவ் ஹிம் த அத்தாரிட்டி அண்ட் ஐ வில் கிவ் ஹிம் த கீ டு த ஹவுஸ் ஆஃப் டேவிட் சொல்றேன். அவனுடைய தாவீது அந்த அரண்மனைக்கு நான் அவனுக்கு தான் ஐ வில் கிவ் இன் த ஹவுஸ் ஆஃப் டேவிட் அண்ட் அந்த இதுல தான் வரும். when he opens no one will be able to close them and when he closes no one will be able to open them. So இங்க வந்து இந்த இததான் ஜீசஸ் கிரைஸ்ட் அதே சேம் வேர்ட்ஸ் தான் அங்க யூஸ் பண்றாரு. இங்க என்ன மீன் பண்றாருன்னா there is some ஒருத்தன் இருக்கிறான் அவங்க வந்து அவனுடைய பொசிஷன் அபியூஸ் பண்றான். things are not happening as it should happen. So I am bringing somebody else. So இது வந்து basically a prophecy for Jesus Christ. இந்த அவனுடைய அந்த எலியாக்கிம் சன் ஆஃப் ஹில்கியா நீங்க பாத்தீங்கன்னா அவன வந்து he's the new person in charge with the key of David. புதுசா அவனுக்கு அந்த தாவீதின் கீயை கொடுக்கிறாரு. எப்படி அவனுடைய கையில டேவிட் பேலஸ் தான் சென்டர் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி ஃபார் ஆல் இஸ்ரேல் அந்த டைம்ல. டேவிட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கிங் அந்த டைம்ல. So this fellow has the key to all the authority that David had. All the palace, everything. இவன் கையில தான் இருக்குது. Even though David rule பண்ணாலும் he had the key for all those things. But he abuses them. அதை வந்து சரியா அவன் யூஸ் பண்ணல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அதை நான் வாங்கி நான் இன்னொருத்தன்ட்ட கொடுப்பேன் அந்த கீ, சேம் கீ, so that it can be used for my glory, so that it can be used for what I purposed it. ஏன் நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோனோ அப்படி நடப்பதற்காக நான் அந்த கீ எடுத்து நான் கொடுப்பேன்னு சொல்லி அந்த ப்ராஃபஸி சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு எல்லாத்தையும் நான் நினைக்கிற மாதிரி இருக்கும். then I will pull down the nail that seem so firm. அதாவது ரொம்ப ஃபர்மா இருக்கிற அந்த ஆணியை நான் புடுங்குவேன், அதோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து விழுன்றாரு. பட் நாட் எவ்ரிதிங் தட் சப்போர்ட்ஸ் எல்லாமே. ஸோ என்ன சொல்றாருன்னா எல்லாமே இருக்கிற அந்த பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நான் புடுங்கி then I will give the key to this new person who will take அவன் மூலமாக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்றாரு. I will do everything through this. So இது basically the prophecy for Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்கு அந்த authority, everything has been given. அதுக்கு முன்னால வந்ததெல்லாம் பழைய ஏற்பாடின் காரியங்கள் நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா it was all the prophets and everything. So அது எல்லாத்தையும் சொல்றது I will remove that thing, everything will come down, give it to Jesus Christ and he will hold the authority. And he will have the authority. See, அந்த authorityல நம்ம நிக்கிறோம். We are standing on the same authority, the key of David that Jesus Christ has. அதான் சொல்றாரு I have the key. So இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு சொல்லும்போது we have the same authority that Jesus Christ has. When we use his name, when we stand on his behalf, அவருடைய நாமத்தினால் நிற்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லும் போது, அவருடைய பிள்ளைகளா அவர் எப்படி இருக்க நம்ம விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கையை நாம் வாழும் போது then அந்த authority God gives us. In my name ன்னு சொல்றாரு. In my name when you ask, in my name அப்படின்னா in my name என்னுடைய நாமத்தினால் நீங்கள் இதை கேட்டால், என்னுடைய நாமத்தினால் இதை கேட்டால் அப்படின்னு சொல்ற என்ன மீனிங்னா when இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, அவருடைய நேமை யூஸ் பண்ணி நான் இன்னொருத்தட்ட போய் ஏதோ கேட்கறேன்னா, ஃபேவர் கேட்கறேன்னா நான் எல்லாத்தையும் கேட்க முடியாது. அந்த ஆளுக்கு அவர் எதை அக்செப்ட் பண்ணுவாரோ
அவர் எதை சாங்ஷன் பண்ணுவாரோ அல்லது அவரோட கேரக்டருக்கு எதுக்கு ஒத்து போகுமோ அதை தான் நான் கேட்க முடியும். இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு கொஞ்சம் ஒரு கிலோ கஞ்சா தாங்கன்னு கேட்க முடியும். ஒரு நல்ல ஆளா இருக்காங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் தம். வென் ஐ யூஸ் தட் பர்சன்ஸ் நேம், ஐ பெட்டர் பி கேர்ஃபுல் டு வாட் ஐ எம் ஆஸ்கிங். ஸோ பிகாஸ் அதே தான் அங்கே சொல்றாரு. வென் ஐ ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், when you stand in the name of Jesus Christ, and when you ask, you better ask on the authority God has given us. It's not authority to abuse, it's an authority to use for God's glory. And the authority that he has given to Jesus Christ. Adha solraru, when I open it, nobody can close it. When I close it, nobody will open it. See, the God who opens is the God who closes. The God who closes is the God who opens. And when he closes, see, there is ஒரு saying இருக்கு தெரியுமா, when God closes the door, he opens the another. பட் அது பைபிள் இல்லை, அது யாரோ ஒரு செக்யுலர் சொன்னது. நம்ம நேரத்தில் பைபிள் இருக்குன்னு வச்சுருவோம். பைபிள் அப்படி இல்லை, பைபிள் வேற மாதிரி இருக்கு. இங்க என்ன இருக்கு நல்லா வாசித்தீங்கன்னா, he didn't say when I close the door I will open another door ன்னு சொல்லல. He says when I close nobody can open it, when I open nobody can close it. அப்படின்னா closing and opening is in my hand. Just because I close the door doesn't mean I will open another door. Sometimes the door will remain closed for a long time, for some time. அது என் கையில தான் இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் யூஸ் பண்றவங்க அப்படி சொல்லுவாங்க, when God closes another door he will open another door. அப்படி இல்ல, அது வந்து philosophers யூஸ் பண்றது, உலகத்துக்காரங்க யூஸ் பண்றது. ஆண்டவர் சொல்றாரு, sometimes I keep some doors closed. And you won't be, அது க்ளோஸ் பண்ணப்பட்ட டோரை நீங்க எவ்வளவுதான் பேங்க் பண்ணாலும் அது ஓபன் பண்ண போறது இல்லை. It will be closed because I have closed it. It's my authority. It's in fact, the key is in my hands. I will use it. Anyway I want to use it. Sovereignty of Jesus Christ. That's what it means. And sovereign, that he is sovereign. We have the, அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கார். But ultimately he will decide which doors to close and which doors to open. நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிறோம், அநேக நேரத்தில் அநேக காரியங்கள், அநேக டோர்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். We always love open doors, but sometimes closed doors are also part of God's plan. Closed doors are also part of God's plan. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Every closed door is not supposed to be banged open. அடைக்கப்பட்ட கதவு எல்லாத்தையும் நம்ம அடிச்சு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் திறந்தால் அது திறக்கும். அவர் வேலையில அவர் திறக்கும் போது திறக்கும். அது திறந்தா சரியா திறக்கப்படும். It will be open at the right time, and he will open it. And when he opens, nobody will shut it. இதுதான் ஃபைனல். இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும், the authority that Jesus Christ has over our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் மேல அவருக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல தான் அது சொல்றாரு, I have the key for all of your lives. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் எனக்கு அந்த சாவி இருக்கிறது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். I will use it. I am the holy one, I am the true one, and I have the key. And then he says, I know the things you do. I have opened a door for you that no one can close. I have opened a door for you that no one can. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக ஒரு கதவை திறந்திருக்கிறேன், அது யாரும் மூட போவதில்லை. See, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கதவை திறந்தா அது யாரும் மூட முடியாது. நீங்க வந்து ஆண்டவர் திறந்த கதவாக இருந்தால் அதை யாருமே மூட முடியாது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். அது மூடிடுவோமோ போயிருமோ, நம்மளை விட்டு போயிருமோ, நம்ம கையில் விட்டு போயிரு. இஃப் இட் இஸ் சம்திங் தட் காட் ஹஸ் ஓப்பன், நோபடி. இட் இஸ் சம்திங் தட் ஜீசஸ் ஹஸ் ஓப்பன்ட் இட், யாரும் அதை மூட முடியாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வெரி கிளியர். ஸோ இன்செக்யூரிட்டி, நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இன்செக்யூரிட்டி வருதுன்னா, வி ஆர் இன்செக்யூர் பிகாஸ் வி திங்க் இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஒருவேளை இது மூடிடுமோ, ஒருவேளை இந்த டோர் சரியான will it close before its time. நிறைய நேரத்தில் Christians are insecure because we don't understand the authority that Jesus Christ has with the keys of David. That means every authority is in his hands. அப்படின்னா when you know that you are a child of God and when you are under security of அவருடைய நாமத்தில் அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க செக்யூரா இருக்கும்போது there is nothing that you need to worry about. எதான் சொல்றாரு, you have to understand that Jesus Christ has authority over everything. ஒருவேளை you are banging on some door for a long time, it's not opening now,
டோன்ட் worry about it. கீப் பேங்கிங், கீப் ஆஸ்கிங். நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நம்ம கேட்கறதுல ஒண்ணுமே தப்பு இல்லை. ஆண்டவர் இந்த காரியம் இந்த கதவை நான் ரொம்ப நாள் கேட்கறதுல தப்பே இல்லை. பட் அவர் சாவி அவர் கையில தான் இருக்கு. நம்ம ஜெபிக்கலாம், நம்ம கேட்கலாம், அவருடைய நாமத்தின் மூலமாக அந்த அத்தாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நிறைய காரியங்களை அவர்கிட்ட கேட்கலாம். பட் கடைசியில் திறக்க வேண்டியது அவருடைய கையில தான் இருக்கு. So he says, I have opened a door for you that no one can shut. We don't know exactly what that door is. அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன டோர் இருந்தாரு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த லெட்டர் போயிருக்குல்ல, ஸோ அந்த சபையில் உள்ளவங்களுக்கு எந்த டோர்னு புரிஞ்சிருக்கும். Maybe there is another door opening. See, ஒரு 2-3 டோர் இருக்கு. 2-3 டோர்ல ஒரு டோர் திறந்து இருக்கு, இன்னும் 2 டோர் க்ளோஸ் ஆயிருக்குன்னா, டோன்ட் கோ அரௌண்ட் லுக்கிங் அட் த க்ளோஸ் டோர். மேபி தேர் இஸ் another டோர் ஓப்பன். ஸோ அது ஆண்டவர் தான் நமக்கு வழி நடத்தணும். எந்த டோர் திறந்துருக்கு, எந்த டோர் மூலமா நான் போகணும். அடைக்கப்பட்டிருக்க டோரை நமக்கு பேங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திறந்திருக்க டோர்ல போகும். வாட் எவர் இஸ் தட். இஃப் நத்திங் இஸ் ஓப்பன், வெயிட். ஹி வில் ஓப்பன் சம்திங். ஹி வில் வெயிட். ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட். ஜஸ்ட் ஸோ இதுதான் we have to understand. இந்த வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். That he has the authority and he is sovereign and he will do whatever he wants to do at that time. அப்புறம் then he says, you have little strength, yet you have obeyed my word, you did not deny me. லிட்டில் ஸ்ட்ரென்த்னா இங்கே என்ன மீன் பண்றாருன்னா, அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. இட்ஸ் நாட் வீக்னஸ், பட் இட்ஸ் த ஸ்ட்ரென்த் இஸ் வெரி லிட்டில். அது வந்து ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் சர்ச். இந்த சபையை குறித்து சொல்றது அதான். டேவிட் பாசன் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துருப்பாரு. லாஸ்ட் வீக் நான் சார்டிஸை பற்றி சொல்லும்போது டைனாமிக் பட் டெட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுக்கு சொல்லும் போது ஸ்மால் பட் சிக்னிஃபிகண்ட். ஸோ வெரி ரொம்ப அப்ரோப்ரியேட் டைட்டில். ஸ்மால் பட் சிக்னிஃபிகண்ட். மனுஷனுடைய கண்களில் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட், பட் பிஃபோர் காட் இட்ஸ் a very significant church. அதான் சொல்றாரு, யூ ஹாவ் லிட்டில் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, பட் இருந்தாலும் என்னுடைய வார்த்தைக்கு ஒபே பண்றீங்க. யூ டிட் நாட் டினை மீ. கொஞ்சம் பலன் வந்து ஆக்சுவலி அது ரொம்ப in a way it's good, because கொஞ்சம் பலன் இருக்கும்போது நம்மளுடைய டிபெண்டன்ஸ் எப்பவுமே ஆண்டவர் மேல வந்துடும். கொஞ்சம் பலன் இருக்கும்போது நம்மளுடைய சாம்சனுக்கு ஆண்டவர் நிறைய பலன் கொடுத்தாரு. புரியுதா? he was a very strong man. So maybe that is the reason why he went through நிறைய காரியங்கள் வந்து அவனுக்கு பலன் ஜாஸ்தி இருந்தனால he was able to ஆண்டவர் கொடுத்த பலன் தான் அது. பட் அவனுக்கு அந்த பலனை யூஸ் பண்ணி அவன் நிறைய காரியங்களை தவறா பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு நீங்க அவனுடைய ஹிஸ்டரி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இங்கே லிட்டில் ஸ்ட்ரென்த் இஸ் ஆல்வேஸ் குட், பிகாஸ் வீக்னஸ் கிடையாது. யூஆர் ஸ்ட்ராங், பட் யுவர் ஸ்ட்ரென்த் இஸ் நாட் வெரி. சில பேர் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஐ கேன் டூ சம் திங்ஸ். சில காரியங்கள்லாம் வரும்போது ஐ எம் நாட் ஏபிள் டு டூ, ஐ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது இட்ஸ் குட் தட் யூ சே தட் யூ ஹேவ் லிட்டில் ஸ்ட்ரென்த். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட எனக்கு ரொம்ப பலன் இல்லை. ஆக்சுவலி குட், இட்ஸ் குட் டு ஹியர் தட். சில பேர் சொல்லுவாங்க என்னால எல்லாம் முடியும், நான் எல்லாரையும் வந்து when people say that, they have to be very careful. Little strength will make you depend on God and God's grace. Little strength is good. That's one positive thing about this church. In the Sabbai Kuttan Solva, you have little strength, but you have obeyed my word. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்கிற. அடுத்தது சொன்னாரு, you did not deny me. என்னுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிறீங்க. That's the most important thing in a church that God is looking at. He is not bothered about பெரிய லெவல்ல பெரிய லாஸ்ட் சார்டிஸ் பத்தி சொல்லும்போது they were big, they were லவோதிக்கா நீங்க பாத்தீங்கன்னா they were rich, lot of money. So நீங்க சார்டிஸ் பாத்தீங்கன்னா they were dynamic, they were considered a great church, a lively church. ரெண்டுக்கும் நடுவில் பிலடெல்பியா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா சார்டிஸ்க்கும் பிலடெல்பியாவுக்கும் ஒரு 35 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. சாரி, ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. இட்ஸ் வெரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் இங்கே ஃபர்தராக வந்தீங்கன்னா யூ ஹேவ் லவோதிக்கா. ஸோ பிலடெல்பியா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. சார்டிஸை பற்றியும் ஆண்டவர் ஒன்றுமே பாசிட்டிவாக சொல்லலை, பட் பிலடெல்பியாவை குறித்து ஒன்றுமே நெகட்டிவாக சொல்லலை. லவோதிக்கா குறித்து ஆண்டவர் ஒன்றுமே பாசிட்டிவாக சொல்லலை. ரெண்டுக்கும் நடுவில் பிலடெல்பியா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் லவோதிக்கா போனீங்கன்னா இட்ஸ் ரிச் சர்ச், பெரிய சர்ச், பெரிய கூட்டம். Sardis are a very dynamic church, lot of things. You have a reputation of being alive and சொல்றாரு, but you are dead and சொல்றாரு. But இங்க பார்த்து சொல்றாரு, you have little strength. இங்கெல்லாம் சூப்பர் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. You know, reputation of being alive. We are alive. We are doing all these things. லவோதிக்கா நீங்க பாத்தீங்கன்னா they are rich. They have resources. They have everything.
நீங்க சார்டிஸ், அதாவது நான் சொன்னேன்ல இந்த ரீஜன் எர்த்குவேக் ஜோன்னு, சார்டிஸ் அந்த ரீஜன்ல எர்த்குவேக் வரும்போது சார்டிஸும் லவோதிக்கியாவும் they never take money from Caesar, they never take money from Rome. Rome always gives them money. இந்த மாதிரி எர்த்குவேக் வரும்போது ரீபில்ட் பண்றதுக்கு மணி கொடுப்பாங்க. பட் சார்டிஸும் லவோதிக்கியாவும் காசு வாங்க மாட்டாங்க. There is self-sufficient, they have everything, they never took any money. But Philadelphia, poor Philadelphia, அவங்க வாங்குவாங்க, they take their money and they have to build on that. So little strength, insignificant. See, ஆண்டவர் பார்க்கிறது அதான். நான் தான் சொல்றேன்ல, சபையோ நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபையோ, இட்ஸ் நாட், திரும்பவும் ஐ வாண்ட் எம்பசைஸ் இட், இட்ஸ் நாட் ஹவ் மேன் சீஸ் இட், இட்ஸ் நாட் ஹவ் மேன் சீஸ் இட். ஒரு சபையோ ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை மனிதன் எப்படி பார்க்கறான்ற முக்கியம். ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார், ஆண்டவர் என்னுடைய சபையை எப்படி பார்க்கிறார். இட் டசன்ட் மேட்டர் இஃப் இட்ஸ் ஸ்மால். ஆண்டவருடைய பார்வையில் அது சிக்னிஃபிகண்டா இருக்குதா, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். தட்ஸ் வாட், அதுதான் முக்கியம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? He says you have little strength but you are obeying me. He is not saying நீ பெரிய சர்ச், உங்களுடைய சபையில ப்ரோகிராம்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, நீங்க பாட்டுலாம் வெளுத்து கட்டுறீங்க, உங்க சபையில நிறைய கூட்டம் இருக்குது, உங்க சபையில you have lot of finances, you have this ministry, that ministry, இந்த ministry, and I don't care about all those things. You have little strength but you are obeying my word. Every word, ஒவ்வொரு வார்த்தையும், கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும், எதெல்லாம் கேட்கறீங்களோ அதை ஒபே பண்றீங்க. ஐ எம் நாட் சேயிங் they obeyed everything. எதெல்லாம் கேட்டார்களோ, எதெல்லாம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டதோ அதை எல்லாத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்தார்கள். They obeyed everything that was spoken to them. And God looks at that. அதான் சொல்றாரு, I would rather have a church, small church, where everybody obeys my word than to have a big church that have lots of progress but nobody cares about obeying my word. This is the way God looks. This is the way Jesus looks at a church. It doesn't matter how big you are. Obedience is what matters. அடுத்து சொல்றோம், you did not deny me. அப்படின்னா deny-னா they were courageous. ஏன்னா see, அந்த காலத்துல வந்து ரெண்டு விஷயம் வந்து எல்லா அந்த சிச்சுவேஷன், அந்த டைம்ல இந்த சபைகள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டெம்டேஷன் என்னன்னா ஐடல் வர்ஷிப் அண்ட் செக்ஷுவல் இம்மாரலிட்டி. இப்போ நான் இந்த ரெண்டு வார்த்தையை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து இட் மே நாட் சவுண்ட் வெரி குட். இப்போ நீங்க யாரும் ஐடல் வர்ஷிப் பண்ண போறது இல்லை, யாரும் செக்ஷுவல் இம்மாரலிட்டி இன்வால்வ் ஆக போறது இல்லை. நமக்கு அது ஒரு ஏலியன் கான்செப்டா இருக்கலாம். பட் அதனுடைய கான்டெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். See, ஐடல் வர்ஷிப் என்ன? they have to worship Caesar. சீசரை வர்ஷிப் பண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க. if they don't worship Caesar, only Jews, யூதர்களுக்கு மட்டும்தான் அது விலக்கு இருந்துச்சு. அவங்க வந்து they were worshipping single godன்றனால சீசரை வர்ஷிப் பண்ண வேண்டாம், யூதர்கள் மட்டும் வர்ஷிப் பண்ண வேண்டாம். மற்ற எல்லாரும் everybody has to worship Caesar. if you don't worship Caesar, you can be killed. நான் சொன்னேன்ல மற்ற சபைகள் அநேகர் மரித்தார்கள். so if they don't worship Caesar, you will be killed. one. அடுத்தது, நீங்க எந்த தொழில் செய்றீங்களோ, நான் சொன்னேன்ல அந்த எந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழில் எல்லாத்துக்கும் ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த அசோசியேஷன் மீட்டிங்ல நீங்க பார்ட்டா இருந்தால் தான் உங்களால அந்த தொழில் செய்ய முடியும். அப்படின்னா அந்த மீட்டிங் நடக்கும்போது நீங்க போனீங்கன்னா முதலாவது அந்த எந்த கடவுள் அந்த தொழிலுக்கு இன்சார்ஜ், அப்ப நான் சொன்னேன்ல வாயினுக்கு டைனசிஸ்ன்ற மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், அந்த டெக்ஸ்டைலுக்குரிய கடவுள் இருக்கு, அவருக்கு அந்த கடவுளுக்கு தே வில் டூ சம் திங்ஸ். அங்க பலியிடுவாங்க, அந்த மீட் வெட்டுவாங்க, அதை நீங்க சாப்பிடணும். then you have to worship that. அதுக்கப்புறம் wine குடிப்பாங்க, then they'll have sexual immorality. this is how it is. இன்னைக்கு சிமிலரா நீங்க பெரிய கார்ப்பரேட் லெவல்ல போனீங்கன்னா இதுதான் நடக்குது. ஆல்மோஸ்ட் வேற மாதிரி நடக்குது. so this is how it was. அப்போ இவங்களுக்கு வந்து they have to worship Caesar, otherwise they will be killed. அல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரேட் அசோசியேஷன்ல போய் if they don't take part in it, they can't do business. தொழில் செய்ய முடியாது. அப்படின்னா that is how it is. You have to be courageous to stand up to it and say we won't do it. நாங்க இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து you need the courage to do it. so அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூஸா பாருங்க 9ல I will force those who belong to Satan's synagogue, those liars who call themselves Jews, யூதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் நான் உங்களுடைய பாதத்துல வந்து விழ வைப்பேன்னு சொல்றாரு. they will acknowledge that I am the one who loves you. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, see, யூதர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா early daysல கிறிஸ்தவர்களும் யூதர்களும்
சேர்ந்து தான் இருந்தாங்க. அநேக நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வில் கோ டு த சினகாக்ல போய் யூதர்களுக்கு பேசுவாங்க. ஸோ நிறைய பேர் யூதர்களும் நிறைய நேரத்தில் அந்த ஏர்லி டேஸ்ல வந்து கிறிஸ்தவர்களும் சினகாக்ல தான் தொழுகையை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா ஜூஸ் வந்து பார்த்தாங்க இவங்க 3 கடவுள்னு சொல்றாங்க, நமக்கு ஒரே கடவுள்னு சொல்லிட்டு இனிஷியலி கிறிஸ்தவர்களும் யூதர்கள் கூட தான் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ தே தாட் ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஆர் தி சேம் அப்படின்றது தான் ரோம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இனிஷியலா வந்து ரோம் வந்து இவங்களை சீசர் வர்ஷிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எங்க கூட இல்லை, இவங்க யூதர்கள் இல்லை, இவங்க வந்து 3 கடவுள் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரே கடவுள் தான், ஸோ இவங்களை சீசர் வர்ஷிப் பண்ண வைங்க. ஸோ ஜூஸ் வர் பர்சிக்யூட்டிங் கிறிஸ்டியன். இதே தான் நீங்க ஸ்மிர்னாலையும் பார்க்கலாம். இந்த சினகாக் ஆஃப் சேட்டன் அப்படின்ற வார்த்தை ஸ்மிர்னாவிலையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ 2 இடத்துல சேம் ப்ராப்ளம். தி ஜூஸ் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்தவர்களா அங்க இருக்க விடக்கூடாது, இவங்களை வந்து சீசர் வர்ஷிப் பண்ண வைங்கன்னு சொல்லி தேவர் complaining, they were telling the Roman authorities to persecute Jesus. இதே தான் to the Christians. இதே தான் நீங்க பாத்தீங்கன்னா the Jews did exactly the same thing to Jesus Christ. புரியுதா? அதே தான். புரியுதா? இவங்க they didn't want to kill Jesus, they want Rome to kill Jesus. அதே மாதிரி இவங்களும் they didn't want to kill the Christians, they used the Romans to kill the Christians. புரியுதா? அவங்களுடைய அந்த தந்திரத்தை தான் அங்கே போட்டிருக்காரு, this synagogue of Satan. உங்களை காட்டி கொடுக்குறாங்க. they are instead of protecting them, the Jews were trying to kill them and they used the Roman power to do that. And in spite of that he says you did not deny me. See, நான் சொல்றது எல்லாமே ரெக்கார்டட் ஹிஸ்டரி. இப்போ நமக்கு வந்து சீசர் அவங்க வந்து நான் சொன்னேன்ல அந்த மாட்டேஸ் கூப்பிட்டு போகும்போது ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் சே சீசர் இஸ் லார்ட், அவ்வளோதான். 3 வார்த்தை சொன்னா போதும். பாலிகார்ப்ன்றவனை ஸ்மிர்னால உள்ள சர்ச்சில் உள்ள பிஷப்பை கூட்டிட்டு போறாங்க கொல்றதுக்கு. அவன் சொல்றான் நீ சொல்லுப்பா, நீ வயசா இருக்க, இந்த காலத்தில் உன்னை கொல்லணும்னு கொல்றதுக்கு எனக்கு இது இல்லை, ஜீசஸ் இஸ் லார்டுக்கு போல சீசர் இஸ் லார்டுன்னு சொல்ல, அவ்வளோதான். இதில் என்ன ஆகிற போகுது, வாட் ஆர் யூ கோயிங் டு லூஸ், அதில் நீ சாக போற, அவ்வளோதான். 3 வார்த்தை. நமக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வி ஆர் நெவர் தேர், அல்லது வேற விதத்தில் அது இருக்கலாம் நமக்கு. பட் வி நெவர் ஆர் உங்களை இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு உயிர் போற அளவுக்கு யாருக்குமே அந்த சுச்சுவேஷன் நம்ம யாருமே ஃபேஸ் பண்ணல. பட் தே வேர் ஃபேஸிங் தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தே செட் you did not deny me. அதாவது வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை இருக்கும்போது யார் லேக் ஆஃப் ஃபயர்ல யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? காவர்ட்ஸ் இருக்கும் இங்கிலீஷ்ல, பயப்படுகிறவர் காவர்ட்ஸ்னா அந்த வார்த்தை அந்த அதுல உள்ள அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரிட்டன் ஃபார் அன்பிலீவர்ஸ், இட்ஸ் நாட் ரெவலேஷன் இஸ் நாட் ரிட்டன் ஃபார் அன்பிலீவர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த அன்பிலீவருக்கும் எழுதப்படும், இட்ஸ் ரிட்டன் ஃபார் பிலீவர்ஸ். அப்படின்னா காவர்ட்லி பிலீவர், காவர்ட்லி பிலீவர், கோழைத்தனமான ஒரு விசுவாசிக்கு தான் எழுதப்படுது. அப்பனா அவன் வந்து அவனுடைய லைஃப்ல எவ்வளவு தூரத்துக்கு அவன் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்றது இருக்குது. ஸோ ஹவு மச் வி காம்ப்ரமைஸ் ஆன் அவர் லைஃப். யூ கேன் ஸ்டாண்ட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், யூ கேன் சே தட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட். அதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காட்டலாம். ஆர் யூ வில் பி கன்சிடர்டு, அல்லது ஆண்டவருடைய பார்வையில் யூ ஆர் அ காவர்ட், அவ்வளவுதான். யூ ஆர் அ கோழையான விசுவாசி. நமக்கு டெம்டேஷன் வரும்போது அல்லது நமக்கு வந்து when we rest, நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், the whole point of revelation, ஒரு the reason revelation is written பாத்தீங்கன்னா திரும்ப வர்றது overcomers, the one who overcomes, ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் கொள்ள. எதுக்கு ஜெயம் கொள்ளணும், எதை ஓவர் கம் பண்ணணும்? இப்போ அவங்களுக்கு வந்து the situation was Caesar worship, அவங்களுக்கு அந்த situation was idol worship, sexual immorality, அந்த situation. நமக்கு அது கிடையாது. But we face similar things. You can deny Jesus Christ, you can go with the flow, or you can resist and overcome. எது temptation வரும்போது அல்லது tough situations வரும்போது, instead of facing the situation நம்ம அப்படியே போயிடுறோம், we go with the flow.
நம்ம ரெசிஸ்ட் பண்ணாம எதுவும் பண்ணாம பிசாசின் காரியங்கள் வரும்போது நம்மளோட வாழ்க்கையில பிசாசு உள்ள வரும்போது நம்ம ரெசிஸ்ட் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம், ஆர் யூ கேன் கோ வித் த ஃப்ளோ. பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில எதையாவது ஒரு டஃப் சிச்சுவேஷனை போடும்போது, வியாதியோ எதையோ போடும்போது, அதை ஆண்டவர்கிட்ட இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேஸிங் இட் கரேஜியஸ்லி ஃபேஸ் பண்ணிட்டு அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டு முன்னே போகாம நம்ம வந்து we can always blame something or somebody for that and go with the flow. So in our choice, cowardly. See, every decision we make, ஒவ்வொரு டிசிஷன் நம்ம எடுக்கிறதுமே that determines whether you are a coward or an overcomer. There is no place for a coward in the kingdom of God. ரெவலேஷன்ல அது தெளிவா இருக்கு. There is a place only for overcomers. யார் வெற்றி கொள்கிறாங்க, யார் ஓவர் கம் பண்றாங்க, அவங்களுக்கு தான் இருக்கு. So you have to understand this. So அங்கதான் சொல்றாரு, Jesus is telling them that they are courageous. You overcome அப்படின்றது சொல்றாரு. See, நம்ம அநேக நேரத்துல we try to vindicate ourselves. புரியுதா? You don't have to vindicate yourself in any situation. உங்களுடைய வாழ்க்கையில whatever situation you are going through, என்ன போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க மத்தவங்க மத்தியில எப்படி, மத்தவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க, மத்தவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. டோன்ட் ட்ரை டு விண்டிகேட். உங்களுடைய ஆட்டிடியூட் எப்பவுமே என்னதான் இருக்குது, வாட் டஸ் ஜீசஸ் டெல் அபவுட் மீ. நம்ம அநேக நேரத்தில் we try to please men, we try to justify our actions. நான் ஏன் அப்படி செஞ்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனிதர்கள் முன்பாக நம்ம we try to vindicate ourselves. But just look at what does Jesus tell about you. அதுதான், that should be your thing. மனுஷன் என்ன சொல்றான்றது முக்கியமே இல்லை, மனுஷன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறோம், it doesn't matter. So we have to be little strength, you obeyed my word and you did not deny me. அப்புறம் 10வது வசனத்துல patient endurance, perseverance, இதுதான் ரொம்ப முக்கியம். patient endurance 10வது வசனத்துல பாருங்க, you kept my word about patient endurance. So அதனால I will keep you from the hour of trouble that is going to come to the whole world. இது வந்து ஒரு பெரிய உபத்திரம் உலகத்தில் வரப்போகுது, அதுல இருந்து உங்களை நான் காப்பேன். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கீப்பிங் யுவர் பேஷண்ட் என்டியூரன்ஸ். பேஷண்ட் என்டியூரன்ஸ் என்னன்னா பொறுமையாக சகிப்பது. அதுதான், இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ரொம்ப குறையா இருக்குது. ஏன்னா பொறுமையாக எதையும் நம்ம வந்து ஏன் சில காரியங்களை நம்ம ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில சகிக்கிறது ஏன் விடுறாருன்னு நினைக்கிறீங்க? Why God allows tough situations in our life? பொறுமையாக சகிக்கிறது. See, I'll give you this example. ஒருத்தர் வந்து ஆர்ம்ஸ்ல மசில் பில்டப் பண்ணணும்னா ஒரு 10 கிலோ வெயிட் எடுத்து தூக்கணும். சரியா? தூக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வெயிட்டை நீங்க தூக்கும்போது அந்த வெயிட்டை யூ ஆர் டேக்கிங் இட் அகேன்ஸ்ட் த கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புல் என்ன பண்ணுதுன்னா அதை கீழே இழுக்குது. ஸோ நீங்க அது கிராவிடேஷனல் நேச்சுரல் புல்லுக்கு அகேன்ஸ்டா அதை தூக்குறீங்க. அந்த வெயிட்டை அந்த 10 கிலோ தூக்குறீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன டீச் பண்றாங்கன்னா, உங்களுக்கு 10 கிலோ தூக்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கா, அந்த வெயிட்டை அப்படி கீழே வச்சிருங்க. இன்னைக்கு அநேக போதனைகள் இப்படிதான் இருக்கு. ஆண்டவர்களுக்கு பிரச்சனையா, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு நாளைக்கே ஓடி போயிடும் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, வெயிட்டை நீங்க தூக்க வேண்டாம், அப்படி தூக்கி வச்சிருங்க. வெயிட்டா இருக்கா, ரொம்ப கனமா இருக்கா, உங்களுக்கு கை வலிக்கிறதா, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்க வெயிட்டை கீழே வச்சிடலாம். பட் ஆண்டவர்கள் வெயிட்டை கொடுத்தது எதுக்குன்னா, யூ வில் கீப் doing this so that you can develop your strength. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அலோவ் பண்றது நோக்கம் என்னன்னா, so that you develop your spiritual strength. இவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தான், they had little strength. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில that we become stronger and stronger so that we completely rely on him. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நோக்கி போறதுக்கு we need the strength to push forward. So அதுக்கு மெயின் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கதான் செய்யும். வாழ்க்கையில் ஆண்டவர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. பட் ரெசிஸ்டன்ஸ் வர அதை முன்னே தள்ளி நம்ம முன்னே போயிட்டு இருக்கும்போது தான் we will be overcomers. ஓவர்கம்மர்ஸ்க்கும் கவர்ட்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கவர்ட் என்ன பண்ணுவாங்க, பின்னாலே போவாங்க. அந்த ப்ராப்ளம் முன்னால் வரும், எப்படி வரும் எப்படி வரும் அப்படி. ஓவர்கம்மர் என்ன பண்ணுவார், ப்ராப்ளம் வர அவன் முன்னால் போயிட்டே இருப்பான். he will keep on going. ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, நான் அவ்வளோதான், நான் எனக்கு இனிமே ஆண்டவர் வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் உட்காடுறோம். ஒரு சிச்சுவேஷன் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போயிட்டு நம்ம என்ன சொன்னோம், அவ்வளோதான், இனிமே முடியாது, இனிமே ஆண்டவரே எனக்கு வேண்டாம், எனக்கு விட்டுரும், என்னைய நானும் உனக்கும் சரிப்பட்டு வராது, நம்ம வில் ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஆஃப். இன்னைக்கு நேரத்தில் we are so impatient.
Because we think that God has to open this door at this time. அல்லது இந்த டோரை இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் திறக்கணும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். பட் he says, I won't do that. நான் அப்படி செய்ய மாட்டேன். உங்களுக்கு ஏத்தாப்புல நான் செய்யறதுக்கு இல்லை. Because he is sovereign God. I have the key. That's what he says. I have the key. I know when to open a door. You wait. You wait. Resistance. God gives resistance so that we develop our strength. God is more concerned about how strong we become spiritually. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய மெயின் நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில we get closer and closer to him, stronger and stronger to him. ஓவர்கம் பண்ணணும்னா நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் we will be able to overcome that. God ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அதை டெவலப் பண்றதுக்கு, that's what he wants to develop. அந்த பேஷண்ட் என்டியூரன்ஸ்னா அதுதான், பொறுமையாக சகிப்பது. பொறுமையாக சகிப்பது அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்னைக்கு எல்லா மெசேஜும் எல்லாருடைய இதுவும் என்ன இருக்குன்னா, எங்களுக்கு உடனே ஜெபம் பண்ணுங்க, உங்க பிரச்சனை நாளைக்கே போயிடும். That is what most are preaching nowadays. அடுத்து 11ல சொல்றாரு, hold fast to what you have so that no one may seize your crown. என்ன சொல்றாருன்னா, so that no one will seize your crown. crown என்னன்னா, இப்போ நம்ம கரௌன்னா இப்போ நம்மளுடைய இதுல ஈக்குவல் என்ன சொன்னா, அந்த மெடல் போடுறாங்கல்ல அத்லெட்டிக்ஸ்ல ஓடி முடிச்சவன ஜெயிச்சவன, the one who wins will get a medal. ஸோ அதே தான் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் இந்த மேரத்தான் ரேஸ்லாம் ஓடி முடிச்சோடனே அவங்களுக்கு வந்து ஒரு க்ரௌன் கொடுப்பாங்க. அந்த ஆலிவ் லீவ்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த க்ரீக் ஒலிம்பிக்ஸில் பண்ணும்போது அந்த க்ரௌன் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ that hold fast so that no one may seize your crown. உங்களுடைய க்ரௌனை வேற எடுத்துறாதபடி you hold fast to that. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, you stand firm so that no one takes it away from you. இந்த crown, it means யாருக்குன்னா crown is given to one who is victorious. The one who perseveres. ரேஸ்ல பாதி ஓடிட்டு இருக்கணும் கிரவுண்ட் கிடையாது. ரேஸ்ல ஓடிட்டு பாதியில ஏன் கால் வலிக்கு நான் போயிடுறேன்னு போடுறேன், அவனுக்கு கிரவுண்ட் கிடையாது. You won't get anything. The one who finishes the race will get a crown. So make sure that no one takes it away. எப்படி யார் எடுக்க முடியும்? So no one will seize your crown அப்படின்னா, it's up to you. Most of the time என்ன பொறுத்த வரைக்கும் only you can give it up if you want to. நீங்க வந்து பாதியில எனக்கு போதும், I am not going to go through with all these things அப்படின்னா, so that is up to you. பாதியில நின்றலாம், or you can continue for the crown that God has for you. அடுத்தது 12ல சொல்றாரு, the one who conquers I will make him a pillar in the temple of my God, never shall he go out of it. இங்க என்ன சொல்றாருன்னா, and I will write on him the name, அந்த 3 நேம் சொல்றாரு பாருங்க. I will write on him, என்ன சொல்றாருன்னா, first of all he make him a pillar in the temple of God, and I will write on him the name of my God. 3 நேம் சொல்றாரு. name of my God, name of the city of my God, the new Jerusalem that comes down from heaven out of earth, and my new name, என்னுடைய புதிய நாமத்தை அவன் மேல். இதுவே பிலடெல்பியாவுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். மூணு நேம் நான் எழுதுறேன்னு சொல்றாரு. அவங்களுடைய பிலடெல்பியான்ற அந்த பேர் அவங்களுக்கு they had this name called Philadelphia. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 1780ல ஒரு எர்த்குவேக் வந்துச்சு. அப்போ டைபேரியஸ் ஒரு சீசர் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சிட்டி பேரை நியோ சிசரியான்னு மாத்திட்டாங்க. நியூ சீசர் அப்படின்ற பேர் மாத்திட்டாங்க. பிலடெல்பியால இருந்து நியூ சீசரியான்னு மாத்திட்டாங்க. அப்புறம் 60 ADல இன்னொரு எர்த்குவேக் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு ஃபிளாவியஸ்ன்ற ஒரு சீசர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. ஸோ தே வாண்டட் டு சேஞ்ச் த நேம் டு ஃபிளாவியன்ஸ். பட் அந்த ஃபிளாவியஸ்ன்ற பேர் நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ அதை வந்து they changed it back to Philadelphia. So திரும்ப அந்த Philadelphia பேர் வந்து. So 3 times they had change of name. So Jesus அதே சொல்றாரு, I will give you 3 names. அவன் மேல என்ன பண்ணுவேன்னா, I will make him a pillar in the temple of God. See, temple and I will give a name. So in the temple, pillar in the temple and name. இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கு. 2 Chronicles 3:17 பாருங்க. 2 நாளாகமம் தான் Chronicles 3:17. 2 நாளாகமம் 3:17 பாருங்க. It's in the temple. Then he's 2 Chronicles 3:17. Then he set up the 2 pillars at the entrance of the temple, one to the south of the entrance and other to the north. He named the one on the south Joachim and the one on the north
போவாஸ் இருக்கா? ரெண்டு டெம்பிள் முன்னால ரெண்டு பில்லர் இருக்குது. ஒவ்வொரு பில்லருக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாங்க. ஒருவேளை அந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னடா ஒரு தூணுக்கு பேர் கொடுக்கறதா? தட் யூ see அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பிசிக்கலா என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே இட் ஹாஸ் எ ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அதான் இங்க ரெவலேஷன்ல சொல்றாரு. ரெவலேஷன்ல நம்ம பார்க்கறது நித்தியத்துல நடக்க போற காரியங்கள் தான். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா there is a temple of God இருக்கு. 8ஆம் நூற்றாண்டுல the new Jerusalem comes, the temple of God, the Jesus Christ will be there அப்படின்னு இருக்கு. சோ அதுல என்ன சொல்றாருன்னா that I will write my name on, you will be the pillar on that temple, the one who overcomes, you will be the pillar. It's an honor that God gives. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா அந்த டெம்பிள் விட்டு நீ வெளியே போக மாட்டே. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா you will not go away, you will not go out of you will always be in the presence of the Lord Almighty, you will always be in the presence of Jesus Christ. You will not go into the temple. You will be you will stand like a firm, like a pillar. Stand firm like a pillar. You will be there always. If there is one privilege that we can look forward to, என்ன privilege தெரியுமா? To be in the presence of Jesus all the time. And he says, I will give you that privilege if you are an overcomer. அப்புறம் என்னென்ன name of my God, name of the city New Jerusalem and a new name. அது எல்லாத்தையும் உங்களுக்கு மேல எழுது. நியூ நேம்னா என்னன்னா இந்த நேம் தான் ரொம்ப எக்ஸைட்டிங். நேம் ஆஃப் த காட். இப்போ ஆண்டவர் நிறைய நாமங்கள் இருக்கு, சரியா? நிறைய நாமங்கள் இருக்கு. இங்க சொல்றாரு there is a new name. அப்படின்னா you will see me in a different way. இப்போ ஜெகோவா ஜைரா, ஜெகோவா ஷாலோம், அதெல்லாம் நிறைய God of peace, God who provides, இதெல்லாம் இருக்கு. பட் அப்போ I will give you another name, that will be a new name. அப்படின்னா அந்த ஷாலோம், ஜெகோவா ஷாலோம், ஜெகோவா ஜைரா அதெல்லாம் தாண்டி என்னை வேற விதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இதெல்லாமே வெளிப்பாடுகள். ஒவ்வொரு நாமமும் நம்ம சொல்றது is the way God reveals himself to us. So அங்க you'll find a new revelation of me. That's the new name I will give you. But I will reveal to you in a completely different way. That is the most honorable thing that we can ask for. Revelation நீங்க வாசிக்கும் போது தான், imagine Bible without revelation. ரெவலேஷன் இல்லாம வேதத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஜூடோட முடியுதுன்னு வைங்களேன், கள்ள தீர்க்கதரிசிகளோட முடிஞ்சிருக்கும். there is no climax. எப்படி எல்லா ஆண்டவர் எப்படி ரிவார்ட் பண்றாரு, எப்படி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கறாரு, எப்படி நம்மள சபைகளை எப்படி ஆண்டவர் பார்க்கறாரு, யாருக்கு என்ன நடக்குது, the whole climax is in revelation. வெளிப்படுத்தல தான் இருக்கு. நிறைய பேர் they miss the truth because they don't read revelation. Revelation is the climax. It tells you exactly how things are going to end. நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிவு எப்படி இருக்க போகுது, how God is going to reveal. ஏன்னா ரெவலேஷன்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபேஸே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆயிரும். நீ பாத்தீங்கன்னா ஜான் வாஸ் த க்ளோசஸ்ட் டு ஜீசஸ். இந்த உலகத்துல இருக்கும்போது அவருடைய மார்புல சாஞ்சிக்கிட்டே இருந்தான்னு இருக்கும். But when he saw Jesus Christ in Revelation, he fell down on his feet. There was something different about this Jesus that he revealed himself in Revelation. There is something different. Revelation உள்ள காரியங்கள் தான் நமக்கு it should give you the hope and it will set you right. சரியான ட்ராக்ல நம்ம வைக்கிறது ரெவலேஷன் வாசிக்கும் போது தான். That's the climax. That's how it's all going to end. அப்படிதான் எல்லாம் முடிய போகுது. If you are not serious if you don't study Revelation seriously, you will not understand the whole thing. அதுதான் நம்மளுக்கு it will give you the hope, it will give you the incentive to be an overcomer. Because இங்கதான் ஓவர்கம்மருக்கு உரிய என்னென்ன ரிவார்ட் எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. if you overcome, I will give you this, I will give you this, I will give you this. யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ, ரேஸ்ல பாதியில ஓடுறவனுக்கு ஒன்றும் கிடையாது. The one who doesn't overcome, the one who fails, keep on failing, அவனுக்கு ஒன்றும் கிடையாது. Only the one who overcomes. When he overcomes, I will give all those things. See, I will just close with this. How does God
see you? How does Jesus see your life? நீங்களே அனலைஸ் பண்ணி யூ பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். யூ டோன்ட் ஹேவ் டு டெல் இட். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்குறார்? அதனுடைய ஸ்டாண்டர்ட் இங்கே தான் இருக்கு. இந்த 7 சபையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாருல, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? If you are honest about yourself, then you are on the right path. ஆண்டவர் உங்களுக்கு என்ன எப்படி உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். and you will know exactly how to live the life that will bring glory to your name. Not only that, you'll go in the path that through which God will reward you the way He wants to reward you. அதாவது, if you think that to be in the presence of Jesus is all I want, then this is the way to do it. This is the way to be there. Be the overcomer. We are நமக்கு strength கம்மி தான். We have weaknesses. In spite of all those things, He will give us the strength. When we go forward, நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவர் எப்படி பார்க்கறான்றதே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து அதன்படி நம்ம நடக்கும்போது, then He will lead us in the right path. May God bless these words.